உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. எல்லாம் சொல்லுவோமா? அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணி
எதிரியினை வெல்லுவார். பராக்கிரமும் அவரேதான், பட்டயம் அவர் கையில் நானாவேன். என்னை வில்லாய் நானேற்றி எதிரியினை வெல்லுவார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம்! வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம்! வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம்! கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே. நன்றி சொல்லுவோம் எல்லா ஆண்டவருக்கு. கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்து இயேசு நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். அப்பா நன்றி, நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி நீங்க சூழ்ந்து இருப்பதற்காக நன்றி, நன்றி சொல்றோம். அப்பா நாங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா எங்களுக்குள்ள அந்த வல்லமை எப்படி கிரியை செய்தான். இப்ப நீங்க என்ன வேண்டுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, அதுக்கும் மேல உங்களுக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம வேண்டதை விட நம்மளுடைய பலத்தின்படி வேண்டுவோம், நம்மளுடைய ஞானத்தின்படி வேண்டுவோம், நம்மளுடைய திறமையின்படி வேண்டுவோம். அப்படி இல்லை. நீங்க வேண்டுவதற்கும் வசனம் என்ன சொல்லுது? நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், ரொம்ப மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து. அப்பா ஓ ரபரலரபரகதரலருரிபரா நன்றி சொல்றோம். எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைக்காக நன்றி. ரியா கதர சப்தலருரு ஆப்லந்து நிமிக்கிஸ்டோ பராத்ரேகோ ஹஸ்கே பஹஸ் பெல்லோ கனா கதுல ஹமிட்டிகோ டிப்லாத்தராமினோ ஹாஸ் கிலி கராதோ பிரேக்கரபரபா. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் எங்கள் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், எங்க பலத்தை விட மிகவும் அதிகமாய், எங்க பராக்கிரமத்தை விட மிகவும் அதிகமாய், எங்க ஞானத்தை விட மிகவும் அதிகமாய், எங்க திறமையை விட மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. யாரும் அமைதியா இருக்காதீங்க. அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து. அது சாதாரண வல்லமை இல்லை, நமக்குள்ள மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமைக்காக நன்றி சொல்வோம். ரியாபா ஷிலிபஹ துமா சிக்கோதரா தேகம் டிக்லி மரா சதரஹ சுல்பரா டியாபுதுலிர்கி ஓ கிளாதரா ஷிங்கிதி பரா தௌலாரன கசிகரபோ ஹவுலதினி காம்டோரிகலரபுரும். ஹalleluya. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். அப்பா நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அது. நீங்க எண்ணி முடியாத அதிசயம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்காத, நீங்க அது கற்பனையில கூட யோசிக்காத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அந்த வல்லமை செய்து கொண்டு இருக்கிறது. ரியாபர சங்கதரபா அந்த மாதிரி ஒரு வல்லமை தான் நமக்குள்ள கிரியை செய்து. ஏன்னா கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். பாத்தீங்களா? அவர் சாதாரணமா இல்ல, அவர் அசாதாரணமானவர். உங்க குடும்பங்கள்ல அந்த வல்லமை அப்பா மிகவும் அதிகமா அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம சபையில அந்த வல்லமை அதிகமா கிரியை செய்து, நம்ம ஊழியங்கள்ல அந்த வல்லமை அதிகமா கிரியை செய்து. ரியாபஸ் லிக்தினு ஹஸ்பதாத் ரோக்ரிபபது லிபாரிக்னி கஷலி கரலரபா ஓ ரபலரபா. நீங்க செய்யற வேலைகள்ல அந்த வல்லமை கிரியை செய்து. ரியாக்கரபரபா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த வல்லமை உள்ளதா இருக்கு, அதை கிரியை செய்யணும். அது கிரியை செய்யறதை நீங்க இப்ப ரிசீவ் பண்ணுங்க. ரியாபஸ் லிக்கரதுலரர ஷபதுரவலரபா. நம்ம பார்க்கலாம், இந்த பைபிள்ல யாருடைய வாழ்க்கையும் ஆஹா ஓஹோன்னு ஆரம்பிச்ச மாதிரி தெரியலைங்க. அப்படி இல்லை. அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கை கடுகு மாதிரி தான் இருந்துச்சு. கடுகு அளவு சைஸு
சின்னதாக தான் இருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையை அவங்க எடுத்து ஆண்டவருக்காக விதைக்கும் போது பவுல் எழுதுவார் 1 கொரிந்தியர் 15:36 விதை செத்தாலுடைய பலன் தராது. விதை சாகணும், நம்ம சாகணும். பாருங்க, நம்ம இந்த விதை, நம்ம தான் இன்னைக்கு விதை. இந்த விதைய ஆண்டவர் பாருங்க, அவரை இருக்கிறதே பெஸ்ட் விதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன பண்ணாரு, நமக்காக அவரை விதைச்சாரு, விதைச்சி நம்மளை அறுவடை செஞ்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னமா பண்ணணும், நம்ம வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையை நம்ம விதைக்கும் போது ஆண்டவருக்காக இந்த விதையோடைய ப்ராசஸ் என்ன தெரியுமாவா, அந்த விதை விதைக்கப்பட்டதுக்கப்புறம் செத்துருமா, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது, ஆண்டவர் வச்சிருது தான். ஆனால் ப்ராசஸ் ஆகும்போது பாருங்கள், ஒரு டைம் வரும் அது செத்து போன மாதிரி இருக்கும், அது மேலே மண் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, முளைத்து வருவதற்கு எந்த விதமான இதுவுமே இருக்காது. அந்த விதை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பாருங்கள், அதான் அது செத்தாலொலி என்றார் பவுல். அது விதை ப்ராசஸ் அப்படி தான் செத்துரும். ஆனால் அதுலேருந்து ஒன்று முளைச்சி வரும் பாருங்க, ஒரு முளை ஒன்று வரும் பாருங்க. அது ஆரம்பிக்கும் போது என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு அந்த ப்ராசஸ் தான் பிடிக்கிறது இல்லை. என்ன பிரதர், ஒன்றுமே இல்லை, ஒரே நிசப்தமாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, குழிக்குள்ள போட்ட மாதிரி இருக்குது, கெபிக்குள்ள போட்ட மாதிரி இருக்கு, காட்டுக்குள்ள ஒளிஞ்ச மாதிரி இருக்குது, காக்கா போசிக்குது, எங்கெங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ ஒளிஞ்ச மாதிரி இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது, வாழ்க்கையெல்லாம் நிசப்தமாக இருக்கிற மாதிரி அப்படி இருக்குதுன்றப்ப பாருங்க, ஒரு முளை வரும். நம்ம லைஃப்பில் சில பேர் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ப்ராசஸில் விதைச்சிட்டோம், நல்லா விதைச்சிட்டிங்க ஆண்டவருக்காக, உங்களை விதைச்சிட்டிங்க, இந்த ப்ராசஸ் எப்படி தினமாக இருக்குது. ஆண்டவர் காலையில் பேசினார், ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குதா, ஒன்றும் இல்லைப்பா, முளை கிளம்ப போகுது. ஹல்லேலூயா. ஏங்க, எதுவுமே நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத மாதிரி இருக்கா, விதை முளைக்க போகுது. ஹல்லேலூயா. முளை கிளம்ப போகுது. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், முளை கிளம்புறத பார்ப்பீங்க, முளை கிளம்புறத பார்ப்பீங்க. இது என்னன்னா, இங்கே ஒரு விஷயம், அந்த விதை முழுவதும் சாகணும், அந்த விதை முழுவதும் சாகணும். நம்ம லைஃப்லையும் பாருங்கள், நம்மளும் இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதை முழுவதும் சாகணும் பாருங்கள். கலாத்தியர் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். இந்த மாம்சத்தின் எல்லா கிரியைகளுக்கும் நம்ம செத்தவங்களாக இருக்கணும் பாருங்க. ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் சொன்னார், ஒரு செத்தை ஒரே ஒரு மாம்சத்தின் கிரியை அந்த பரிமள தைலத்தி வாசனையை நார பண்ணிடுமா. ஒரே ஒரு, நம்ம சொல்ல முடியாது, இது ஒன்று தானே என் லைஃப்பில், ஆண்டவரே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வாழ்க்கை ஸ்மெல் வந்துடும். நீங்கள் பாருங்கள், அதான் நான் சொல்கிறேன், அவர் ஆபிரகாமை, அவர் வசனம் சொல்லுது, ஐசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி இருந்தார், நம்மலாம் பார்க்குறோம், ஆபிரகாம் ஆஹா ஓஹோன்னு இருந்தார், ஆபிரகாம் சீமானாய் இருந்தார், ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாய் இருந்தார். அவர் இன்னைக்கு பார்க்குற ஒரு பெரிய ஜாதிகளின் தகப்பன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்னு போட்டாலே அதுவே ஒரு பெரிய ப்ரீச்சிங், பெரிய லிஸ்ட்டு. ஆனால் அவருடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா இருந்தது, அந்த ஆபிரகாமுடைய ஆரம்பம், கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஒருவனாய் இருக்கையில், சிங்கிள் பர்சனாக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வான்னு கூப்பிடுறாரு, அந்த விதையை கூப்பிட்டாரு, வா. எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு நான் வரணும் அப்படின்னா, அந்த விதைக்கிட்ட சொல்கிறாரு, ஆதியாகமம் 12:1 எல்லாத்துக்கும் தெரியும். அந்த விதையை பார்த்து சொல்கிறாரு, விதை, ஆபிரகாம் என்னும் விதையே நீ சாகணுன்றாரு. வசனம் சொல்லுது, ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு
போ. விதை சாகுது, அங்க விதை சாகுது. சாகாத விதைகள் வேதத்தில் பெரிசா சாதிச்சதே இல்லை. நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் இல்லை. அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு இன்னொரு இடத்துல அவர் மகனை இன்னொரு இடத்துலயும் அந்த விதை சாகும். அவர் சொல்லுவார், உன் சொந்த மகனை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னுவார். அந்த விதை அங்கேயும் சாகுது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த விதை சாகிறது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் அனுதினம் சாகிறாராம். அனுதினம். இந்த விதை ஒரு நாள் செத்துட்டு நான் ஒரு இதில் ஜெயிச்சிட்டேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லை. இந்த விதை இன்னைக்கு நம்மளை வீட்டு விட்டு வெளியே வர சொல்லும். நாளைக்கு அந்த விதை, இது உனக்கு ரொம்ப முக்கியமா, அதை எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லணும். இது எனக்காக விதைன்னு சொல்லும், வலிக்க தான் செய்யும். ஆனால் அந்த விதை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விதைக்கும் போது பாருங்க, அதனால் வருகிற பலன் வானம் கொள்ளாது, வானம் கொள்ளாது. வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்தா வானத்தில் நட்சத்திரம் தான், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆசீர்வாதம். நீ வெளியே வா, வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும், வானம் ஃபுல்லாக நட்சத்திரம். உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விதை சாகணும். அது செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாது. அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விதை செத்துச்சு தெரியுமா? செத்து அது முளைக்கும் போது ஏற்கனவே செத்து இருந்தவங்களையும் உயிரோடு எழுப்பிடுச்சு. அல்லேலூயா. நம்ம விதை செத்து முளைக்கும் தெரியுமா? நம்ம மட்டும் முளைக்க மாட்டோம். நம்மளை சுற்றி எத்தனை விதை செத்துருக்கோ அத்தனை விதையும் சேர்த்து முளைக்க பண்ணிடுவோம் நம்ம. அந்த பவர் நமக்குள்ள, இந்த விதைக்குள்ள இருக்கு. ஆண்டவருக்குள்ள அதுதான் இருந்துச்சு. அவர் மாத்திரம் உயிர்ப்பிக்கவில்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் உயிர்ப்பித்தார். இதுக்கப்புறம் மரித்து உயிரோடு வர வேண்டியவர்களையும் உயிர்ப்பித்தார். அதான் இந்த விதையோட வல்லமை, விதையோடைய மகத்துவம். என்னன்னா, இந்த லைஃப் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா பைபிள் முழுசாக பார்க்கலாம், யாருமே சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. சில நேரத்தில் சில இடங்களை நம்ம சாக வேண்டியது இருக்க தான் செய்யுது. அது ஏன்னா நம்மளை அவர் புடமிடுகிறார், அவருடைய வார்த்தையினால நம்மளை புடமிடுகிறார். குயவன் அந்த மண் பானையை பிசைஞ்சு பிசைஞ்சு அழகான ஷேப்பு கொண்டு வரணும். சரி, கொஞ்சம் கோணலாக கூட வச்சிடலாம் அப்படின்னு அந்த குயவன் வச்சிட மாட்டான். ஏன்னா அந்த குயவனுக்கு தான் செய்கிற பானை அழகாக வரணும். ஃபுல்லாக வந்துருச்சுங்க, இந்த வாய் எட்ஜில் லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஒரு பள்ளம் இருக்குங்கன்னா திருப்பி குலைச்சிருவான், திரும்பி பிசைவான், திரும்பி அதை அழகாக ஆக்குவான். ஏன் டைம் எடுக்குது, ஏன் இவ்வளோ நேரம் உருவாக்குறாருன்னா, அந்த குயவனுக்கு என்ன தெரியுமா, இந்த மண்ணை நான் அழகான பாத்திரமாக கொண்டு வந்துடணும், இதில் ஒரு குறை இருக்கக்கூடாது. உன்னத பாட்டில் சொல்லுவா தெரியுமா, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு பாருங்க. ஆண்டவர் நம்மளை அழகாக்க விரும்புகிறார், பியூட்டிஃபுல் ஆக்க விரும்புகிறார். ஒரு அழகான பாத்திரமா நம்ம விரும்புகிற அளவு கூட பாருங்க, அவர் விரும்புவது அதை விட அதிகம் நம்மளை ரொம்ப அழகா மாற்ற விரும்புகிறாரு. ஏன்னா இந்த பாத்திரம் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கணும், இந்த பாத்திரம் ரொம்ப நாள் உறுதியா நிற்கணும். உறுதியாக்குகிறார். மிகவும் அழகானது மாத்திரம் இல்ல, உறுதியாக்குகிறார் ஆண்டவர். இப்ப நம்ம எல்லாத்தையும் என்னமா பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில காரியங்கள் சில பேரோட வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இது ஏன்னா உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, உன்னை ஸ்ட்ரென்தன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கே தெரியாது உள்ள ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்றது. உங்க உள்ளான ஆவியில ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆவியானவர் நம்ம பார்க்குறோம், அவர் சும்மா இருக்கிறவர்ல, அவர் உள்ளுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவர். சாதாரண கிரியை இல்லை, பவர்ஃபுல் கிரியை,
பவர்ஃபுல்லாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கண்ணு பார்க்காம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், நம்ம உணராம இருக்கலாம். ஆனால் உள்ள நடக்கிற வேலை இருக்கு தெரியுமா, இந்த ஆவியான செய்கிற வேலை இருக்கு தெரியுமா, அது பவர்ஃபுல் ஒர்க்கு. பவர்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கு நமக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. அது வெடிச்சு வெளியே வரும் பாருங்க, எரிமலை மாதிரி. அப்போ தெரியும் அந்த உலகத்துக்கு, அந்த மரத்தில் குருவி ஏன் வரல, பறவை ஏன் வரலைன்னா, விதை நம்ம முளைச்சி அழகான ஒரு மரமாக வரும்போது, அதில் கனிகள் வரும்போது பறவைகள் தானாக வந்துடும். நம்ம விதை முளைச்சி மரமாகி அது பூத்து காய்த்து கனியாகும் போது இருக்கிற பறவைகள்லாம் தானாக வரும். எந்த பறவைக்கும் விதையை வீசி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, இந்த விதை அதோடைய ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருந்துட்டாலே போதும். விதை அதோடைய ப்ராசஸை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. மற்ற ப்ராசஸ் எல்லாம் அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அதை பார்க்குறோம். அடுத்த வசனத்தை எடுத்து படிக்கலாம். எபிரேயர் 11:12 பார்க்குறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வதை செத்துச்சு. என்ன தெரியுமா, அவங்க லைஃப்லாம் இறந்தது ஒரு பக்கம், கர்ப்பம் செத்துருச்சிங்க. கர்ப்பம் இல்லை, கர்ப்பம் மரித்துடுச்சான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்புவதற்கு எதுவுமே இல்லை. ஆபிரகாமை பார்த்தா அவர் சரீரம் செத்துடுச்சு. இங்க சாரால பார்த்தா சாராலோட கர்ப்பம் செத்துருச்சு. எங்க செத்து போன கர்ப்பம், இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு இருந்த ஒன்னே ஒன்று, அதுவும் போயிடுச்சு. டோட்டலாக அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா டெத்து தான், ஒன்றுமே இல்லை தான். அவர் எல்லாவற்றையும் ஆண்டோடைய வாக்கை நம்பி, வார்த்தையை நம்பி வந்தார். எல்லாவற்றையும் விட்டு வந்தார். எல்லாவற்றையும் விட்டு, சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டோடைய வார்த்தையை நம்பி வந்து பார்த்தா அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணாததெல்லாம் இருக்குது ஆபிரகாம் கிட்ட. ஆனால் அந்த ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இல்லை. அவரை ஆசீர்வதிக்க அப்புறம் எல்லாம் செஞ்சார். மற்றதெல்லாம் செல்வம் இருக்குது, அது இருக்குது, ஆடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த ஆண்டவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா ஈசாக்கு, அது இல்லைங்க, அதுதான் இல்லை. முக்கியமாக அது இருக்க மாட்டேங்க, ஆனால் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நல்லா சொல்கிறோம், பிரதர் எல்லாமே இருக்குதுங்க, ஆனால் ஆண்டவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதுதாங்க இல்லை, அதுதாங்க நடக்க மாட்டேங்குது. அப்போனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது நிச்சயம் நடக்க போகுது, அது நிச்சயம் நடக்க போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட ஆபிரகாம் கிட்ட பேசுவார். என்னன்னா, உன்னுடைய 4வது தலைமுறையில் அவங்க எகிப்திலேருந்து திரும்ப இஸ்ரேலுக்கு நான் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன், இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதுக்கு அகைன்ஸ்டாக எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை வேற. இவங்கெல்லாம் போவாங்க, அடிமைகளாக இருப்பாங்க, திரும்ப வருவாங்கப்பா அப்படின்னு எப்போ ஒரு வார்த்தை வந்துச்சோ, அடுத்த 600-700 வருஷத்தில் சாத்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதுன்னு பார்வோனை கொண்டு அந்த ஜனத்தை அடிமைப்படுத்துவோம், அவங்கள இன்னும் சிறுமப்படுத்துவோம், அவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்கும் எவ்வளோ முயற்சி செஞ்சான். என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்களா ஆபிரகாமுக்கு, உங்கள் ஜனத்துக்கு, அதை அகைன்ஸ்டாக என்னென்ன பண்ணாமோ எல்லாமே பண்ணான். அதிக நேரம் வேலையை கொடுத்தான், அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கல, எப்படியாவது இவனுக்கு திரும்பி இங்கேருந்து அடிமை நோக்கத்திலேருந்து வெளியே போயிடக்கூடாது, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க. என்னன்னா, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்கள் வாக்குத்தத்தத்துக்கு எதிராக தான் எல்லாமே நடக்கும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறாருல, இதை செய்வேன்னு சொன்னார்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்போனா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நிச்சயம் நடக்கும்னு. அடுத்த 600-700 வருஷத்தை பாருங்க, அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி 4 தலைமுறையில், இவரிலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதுக்கப்புறம் போனீங்கன்னா 400 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்குள்ள சாத்தான் பிளான் பண்ணிட்டாங்கன்னா, இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாது, என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சான். இவர் ஒன்றும் பண்ணலை. அந்த டைம் வந்தது,
வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கடவுள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. நேர்த்தியாய் அழகா செய்வார், சிறப்பாக செய்வார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அதாவது எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்கு தத்தங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதங்களுக்கு கூட நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ண, நாட்டுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை சொன்னீங்களே, நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே, கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. நேற்று ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் சொன்னேன், பணம் இருந்தால் தான் வாழ்க்கை நடக்கும், பணம் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் பிரதர், பணம் இருந்தால் தான் காரு வாங்க முடியும். பணம்னு இருக்காதீங்க. பணத்தால் கொடுக்க முடியாத நல்ல வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும். நீங்கள் பணத்தை எவ்வளோ பணத்தை நீங்கள் வச்சு என்னத்தை வாங்க முடியும்? ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் தேசங்களையே வாங்கலாங்க. நம்ம மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு, மறுநாள் மாதம் பிறக்குதுன்னா உடனே நம்ம போடுவோம், நம்ம இன்கம் என்ன, நம்ம மந்த்லி இன்கம் என்ன வருது, பணம். இப்போ இன்னைக்கு உலகமே, ஏன் கிறிஸ்துவர்கள் கூட ஆண்டவரை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ தேடுறோமோ தெரியல, ஆனால் பணத்தை நல்லா தேட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. பணத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம். வசனம் ஐசையால தான் பார்க்குறோம். இதுலேயே பணம் இல்லாதவர்களே வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களை வந்து பாலும் தேனும் எடுத்து குடியுங்கள். ஆண்டவர் பணத்தோட திமிர உடைக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்னாடி பணம் நிற்க முடியாது, அது மேன்மை பாராட்ட முடியாது. பைபிளில் பார்க்குறோம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் பணத்தை கொடுத்து வாங்கி தரல. எங்கேயும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரு, பணத்தை கொடுத்து வாங்கி தரல. அது ஆசீர்வாதம். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நினைக்கிறீங்களா? இவ்வளவு பணம் வந்தால் தான் பிரதர் அந்த பில்டிங்கை வாங்க முடியும், இவ்வளவு பணம் இருந்தால் தான் எனக்கு கல்யாணம் நடக்கும், இவ்வளவு பணம் இருந்தால் தான் சாதிக்க முடியும். ₹1 இல்லாமல் நம்மளை சாதிக்க முடியுங்க. எந்த பணமும் இல்லாமலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க. இந்த வேதத்தில் யாரும் கையில் பணத்தை வச்சு சாதிச்சவங்க கிடையாதுங்க. நமக்கு ரோல் மாடல் இந்த பைபிள் தாங்க. இவ்வளவு பணம், மாதம் ஒரு 5 லட்சம் வந்துட்டா என்ன செய்வோம்? இல்லை மாதம் ஒரு 10 லட்சம் வந்துட்டா விதை செத்து பாருங்க, விதைய சாகடிச்சு பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை லட்சம் இருந்தாலும் கிடைக்காத வாழ்க்கை கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நடக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை
காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.